ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, வரக்கூடிய பௌர்ணமி, அதாவது இது வரக்கூடிய பௌர்ணமினால தான் திருவோதர விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. இந்த விரதம் எதுக்காக கொண்டாடுறோம், என்ன நோக்கத்துக்காக நம்ம எடுக்கிறோம் அப்படின்றத பற்றி தான் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஏன்னா விரதம் இருக்கணும் அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பீங்க. ஆனால் எதுக்காக இருக்கிறோம், எப்படி இருக்கணும், இருக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னு தெரியாமலே இருந்துகிட்ருப்பாங்க. ஸோ அப்படிலாம் எதுவும் இல்லாமல் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா விரதம் இருக்கிறது இன்னுமே உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் இது மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்கும் பொழுது நீங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கும் உதவியாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோ இங்கே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவில் நம்ம மகர ராசிக்காரங்களுக்கு பௌர்ணமிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க, தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. இந்த திருவாதிரை நோன்பு இல்லைன்னா ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா தமிழர்களுடைய பாரம்பரியங்களில் ஒன்றாக இருந்துகிட்ருக்கு. இதனுடைய முதன்மையான பிரதானமான நோக்கமே பார்த்திங்கன்னா எம்பெருமானுடைய அருளை பெறுவது தாங்க. திருவாதிரை நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் இந்த நோன்பானது கடைபிடிக்கப்படுது. 2026ஆம் ஆண்டினுடைய முதல் மாதமான ஜனவரி 3ஆம் தேதி அன்னைக்கு திருவாதிரை நோன்பு வந்திருக்கு. ஸோ இந்த திருவாதிரை விரதத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, முன்னாடி சொன்ன மாதிரி சிவனுடைய அருள் பெறுறது மட்டும்தாங்க. எம்பெருமான் தாண்டவம் ஆடிய நாளை தான் நம்ம திருவாதிரை நாள் ஆருத்ரா தரிசனமாக சொல்கிறோம். அபிஷேக பெரியனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் தாண்டவம் ஆடிய நாள் தாங்க. இந்த நாளில் பார்த்திங்கன்னா அவரை வழிபாடு செய்யும் பொழுது அவருடைய அருள் கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்னு பக்தர்கள் நம்புகிறாங்க. ஸோ அவருடைய அருள் கிடைக்கும் பொழுது வாழ்க்கையில் நலன் கிடைக்கும், வளம் கிடைக்கும், அமைதி கிடைக்கும் அப்படின்றது எல்லாருடைய நம்பிக்கையாகவும் இருந்துகிட்டு இருக்குது. இந்த திருவாதிரை விரதம் இருக்கிறதே பார்த்திங்கன்னா குடும்பத்தினுடைய வாழ்க்கை முறை நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தாங்க. திருவாதிரை விரதம் அப்படிங்கிறது வெறும் விரதம் மட்டும் கிடையாது, அது ஒரு குடும்பத்தை ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு பாலம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடுகளின் காரணமாக பிரிந்திருப்பாங்க. அந்த தம்பதிகள் இணைந்து வாழ்கிறதுக்கு இந்த விரதத்தை எடுக்கிறது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இந்த விரதம் இருக்கும் பொழுது அவங்க இணைந்து வாழ்வாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு. பொறுப்புணர்வு கிடைக்கும், அன்பு கிடைக்கும், பரிவு கிடைக்கும், உறவுகளுடைய அடிப்படை தன்மைகளை எல்லாம் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கும் பொழுது தம்பதிகளுக்கிடையே இருக்கக்கூடிய அந்த உறவை நல்லா பலப்படுத்தி குடும்ப வாழ்க்கையை இனிமையாக்கி கொடுக்கும். அதே போல தான் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படின்றது நம்பிக்கை. இளம் பெண்கள் திருமணமாகாமல் ரொம்ப நாளாக அவதிப்படக்கூடியவங்க, உங்களுடைய எதிர்கால திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இறைவனுடைய அருளால் நல்ல துணை உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் இந்த திருவாதிரை விரதத்தை இருக்கலாம். திருமண வாழ்க்கை செழிப்பாக இருக்கும், துணைவர் நல்லா வளமோடு வாழ்வார், நலமோடு இருப்பார். ஸோ அப்படி நினைக்கக்கூடியவங்களும் இந்த விரதத்தை இருக்கிறது உண்டு. அதுவுமே ஒரு காரணம்தான். திருமணமான பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணும், கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் கணவருடைய ஆயுள் நல்லா இருக்கணும், குடும்பத்தில் செல்வம் கிடைக்கணும், இப்படி நிறைய விஷயங்களுக்காக இந்த விரதத்தை இருக்கிறது உண்டுங்க. இப்படி திருவாதிரை விரதம் அப்படிங்கிறது இளம் பெண்களில் இருந்து திருமணமான பெண்கள் வரைக்கும் எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே ஒரு முக்கிய பங்கு எடுத்திருக்கக்கூடிய புனிதமான விரதம் தான். இந்த விரதம் யாரெல்லாம் இருக்கணும், எதுக்காக இருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்க. இந்த விரதத்தினுடைய சிறப்பு உணவே இந்த நாளில் செய்யப்படக்கூடிய களிதாங்க. இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா திருவாதிரை களின்னு சொல்லுவாங்க. திருவாதிரை தாளகம், குழம்பு போன்ற பாரம்பரிய உணவுகளால் தயாரிக்கப்பட்ட பிரசாதமாக வழங்கப்படக்கூடியது தான் வழக்கம். ஸோ இந்த உணவுகள் பல்வேறு விதமான காய்கறிகள், தானியங்களை கொண்டு தயாரிக்கப்படுவதால் ரொம்ப சத்தானது அப்படின்னு சொல்லுவாங்க. திருவாதிரை விரதம் ஆன்மீக பயன் நிறைந்தது மட்டும் இல்லாமல் நிறைய பயன்களை கொடுக்குது. ஸோ இந்த விரதத்தை சிறப்பாக கடைப்பிடித்து சிவபெருமானுடைய அருளை எல்லாருமே பெற்றுக்கோங்க. அதே மாதிரி இந்த விரதம் பார்த்திங்கன்னா இறைவன் எவ்வளவு எளிமையானவர் அப்படின்றத உணர்த்தக்கூடிய ஒரு விரதம் தாங்க. ஏன்னா அந்த இறைவன் பக்தருக்காக இறங்கி எந்த அளவுக்கு அதுவும் இறங்கி அருள் செய்திருக்கார் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே மிகப்பெரிய ஆச்சரியம் கிடைக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு புராண கதையுமே கூட இருக்குது. அதை பற்றி நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி ஒரு போஸ்ட் இருக்குங்க. ஸோ மறக்காமல் அதை விசிட் பண்ணி பாருங்கள். அந்த புராண கதையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எம்பெருமான் ஈசன் நினைத்தார் அப்படின்னா நமக்கு எப்பேற்பட்ட வளத்தையும் கொடுக்க முடியும் அப்படின்றது இதில் தெரியும். ஸோ கண்டிப்பாக இந்த வாய்ப்பை யாருமே நழுவ விடாதீங்க. அற்புதமான இந்த பௌர்ணமியில் நீங்கள் ஈசனை வழிபாடுகள் செய்யுங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போனீங்கன்னாவே அங்கேயே நீங்கள் ஆருத்ரா தரிசனம் பார்க்கலாம்.
ஸோ மறக்காமல் போய் பார்த்துட்டு எல்லாருமே வந்து தரிசனம் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் திருவாதிரை விரதம் எடுத்திருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ திருவாதிரை நோன்பு விரதம் இருக்கக்கூடிய பழக்கம் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கா அப்படின்னும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். திருவாதிரை விரதத்தை பற்றி நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வாங்க நம்ம ஜனவரி மாதம் பௌர்ணமிக்கு பிறகு ஏற்படக்கூடிய மாற்றங்களானது மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிறந்திருக்கக்கூடிய புதிய ஆண்டினுடைய முதல் மாதமான ஜனவரி மாதம், அதாவது இந்த ஜனவரி மாதத்தின் படி பார்க்கையில் மகர ராசிக்காரர்களுக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து உங்களுக்கு ஏற்ற தாழ்வுகளோடு தான் இருக்க போகுது. ஸோ இந்த மாதத்தினுடைய தொடக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களும் உங்களுக்கு 12வது வீட்டில் தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி 3வது வீட்டில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் இருக்கிறாரு, 6வது வீட்டில் குரு பகவான் இருக்கிறாரு. இதனால் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா செலவுகளில் வந்து எதிர்பாராத அதிகரிப்புகள் எல்லாம் இருக்கும். நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு இருந்திருப்பீங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா செலவு அதை விட அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எதிர்பாராத செலவுகளுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் நிதி நிலைமை வந்து கொஞ்சம் பாதிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா செலவு நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இருக்குது அப்படிங்கும்பொழுது உங்களை கைமீறி செலவாகும். அப்போ கையில் இருக்கக்கூடிய கையிருப்பு கரைய ஆரம்பிக்கும். நிதி நிலையில் அப்போ பிரச்சனைகள் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ கவனமாக இருந்துக்கோங்க. அதே வேலை செய்யக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும். அதனால் மன அழுத்தமும் அதிகமாக இருக்கும். ஸோ வேலைகளில் வந்து கவனமாக இருக்கணும். இது எல்லாமே மாதத்தினுடைய முதல் பாதியில் இப்படி இருக்குங்க. ஆனால் பிற்பாதி எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். வியாபாரம் செய்யக்கூடிய மகர ராசிக்காரங்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு மிதமாக இருக்கும். ரொம்ப எதிர்பார்ப்புகள்லாம் எதுவும் வைக்க வேண்டாம். ஆனால் அதுக்காக நீங்கள் கவலையும் படாதீங்க. ஏன்னா ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் கிடைக்கும். அப்போ என்ன ஆகும்னா வெளிநாட்டு ஆதாரங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு எதுவும் பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்கீங்க, இல்லை ஏற்கனவே வியாபாரம் செய்துட்ருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் நல்ல வெற்றிகளை பார்ப்பீங்க. குடும்ப வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சின்ன சின்ன குழப்பங்கள் வரதான் செய்யுங்க. இந்த குழப்பங்களை எல்லாம் மீறி உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும். ஏன்னா சின்னதாக ஒரு சண்டை நடக்குது அப்படின்னா அந்த சண்டைக்கு அப்புறமா நடக்கக்கூடிய சமாதானம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் குழப்பங்களுக்கு பிறகு படிப்படியாக உங்களுக்கு நல்ல ஒரு நிலைகளில் மாற்றங்கள் உருவாகும். இதே இந்த மாதத்தினுடைய முதல் பாதியில் கல்வி பெறக்கூடிய மாணவர்களே மகர ராசிக்காரர்கள் கண்டிப்பாக வெளிநாட்டில் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா கெட்டியாக பிடிச்சிக்கோங்க, விட்டுறாதீங்க. ஆனால் அதே பிற்பாதியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சவாலாக இருக்கும். ஸோ முன்னாடி கிடைக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு சான்ஸு, அப்புறமா வந்து கிடைக்கும், கொஞ்சம் டைம் எடுத்து அப்புறமா யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வந்து ரிஸ்க்காக தான் இருக்கும். அதனால தான் எப்போவுமே எந்த வாய்ப்புமே கிடைக்கும் போதே பயன்படுத்திக்கணும். அது நல்லதா கெட்டதா நமக்கு சரியாக இருக்குமா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து யோசிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நான் வாய்ப்பை நழுவ விட்டுட்டிங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் வாய்ப்பு வந்து யாருக்குமே கிடைக்கிறதே கிடையாது. ஸோ அதனால் மிஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு காதல் விஷயங்கள் வந்து நல்லாயிருக்கும். உங்களுடைய காதல் உறவுகள் வந்து நல்லபடியாக பராமரிக்கிறதுக்கு நீங்களும் முயற்சிகள்லாம் எடுக்கணும். சும்மா அப்படியே இருக்கக்கூடாது. அதனால் இந்த டைமில் அதுலேயும் கவனமாக இருந்துக்கோங்க. கூட பிறந்த கூடியவங்களோட நல்ல ஒரு உறவானது இருக்கும். திருமணமானவர்களுக்கு கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்கும். ஸோ வாழ்க்கை துணையோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அதே மாதிரி மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் உடல்நல பிரச்சனைகளும் ஏற்படுங்க. கவனமாக இருக்கணும். முதல் பாதியில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா பலவீனமாக இருக்குவீங்க. உங்கள் உடலுக்கு தேவையான அளவுக்கு ஓய்வு கொடுங்க. ஸோ வேலை அவசியம்தான், அதை விட ஓய்வு அவசியம். நம்ம நல்லா இருக்கணும். ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தால் நம்மளால் செய்ய முடியும். இந்த வருஷம் சாதிக்க முடியல அப்படின்னா கூட அடுத்த வருஷம் சாதிச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் எல்லாமே இந்த வருடமே அடைஞ்சிடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஆரோக்கியத்தை இழந்துடாதீங்க. ஸோ ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் எடுத்துக்கோங்க. நல்ல உணவுகளை சாப்பிடுங்க. போதுமான அளவுக்கு ஓய்விடுங்க. அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் நடைப்பயிற்சி எடுத்துக்கோங்க. வாக்கிங் போகிறது, சைக்கிள் ஓட்டுறது, இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸாக இருக்கும். உங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இந்த மாதிரி நல்ல பழக்க வழக்கங்களை எல்லாம் நீங்கள் வளர்த்துக்கோங்க. ஸோ உங்களுடைய வீட்டில் மகர ராசியுடைய குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடல்நலம் உங்களுக்கு துன்பம் எதுலேயும் இல்லாமல் நீங்கள் நல்லபடியாக வாழணும், ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நல்ல வழி கொடுக்கும், கை கொடுக்கும். அதனால் முயற்சி பண்ணுங்கள். கட்டாயமாக இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே எல்லா விஷயங்களும் எல்லா நேரத்துலையும் கிடச்சிட்றாது. யாருக்கு எப்போ என்ன கிடைக்கணும் அப்படின்னு
இறைவனால் வந்து தீர்மானிக்கப்பட்டிருக்கோ அப்போ அது கண்டிப்பாக நடக்கும். அதனால் மகர ராசிக்காரங்களுக்கு இவ்வளோ நாளாக ஏற்பட்ட பிரச்சனைகள் வேறு. ஏன்னா ஏழரை சனியினுடைய ஆதிக்கத்தில் இருந்தீங்க. ஸோ இந்த 2026 உங்களுக்கு ஏழரை சனி முழுமையாக வந்து விலகப் போகுது. ஸோ இதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தரக்கூடிய செய்தி தான். ஸோ இதுக்கப்புறமா உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் உருவாகும். நீங்கள் நினச்சி பார்க்காத விஷயங்கள் எல்லாம் நடக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். அப்பப்போ ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் எடுத்துக்கோங்க. தொடர்ந்து உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு இந்த ஜனவரி மாதத்தில் சனிக்கிழமையில் அரச மரத்தில் இருக்கக்கூடிய விநாயகருக்கோ இல்லை அரச மரத்தடியிலையோ போய் கடுகு எண்ணெய் வாங்கிட்டு போங்க. அந்த எண்ணெய் ஊற்றி ஒரு அகல் ஏற்றிட்டு வாங்க. ஸோ இந்த சனிக்கிழமை ஈவினிங்கில் வந்து செய்யுங்க. இந்த எளிமையான ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக வந்து இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த பதிவில் நிறைய தகவல்களை மகர ராசி நேயர்களை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு தலைப்பில் சந்திக்கலாம்.